ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நான் உங்கள் எம்டி நண்பா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு ஹேர் டெம்ப்ளேட்டில் வச்சு தான் நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம். அதாவது இந்த டெம்ப்ளேட் ரொம்ப சிம்பிளாக ஒரு அழகாக ஒரு நேச்சுராக இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு ஹேர் கிராஃபிக்ஸ்லையும் ஒரு ஃப்ரேம் கிராஃபிக்ஸ்லையும் ஒரு ரெட் அண்ட் கிராஃபிக்ஸ்லையும் இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் சென்டரில் இருக்க ப்ளஸ்ஸை ஓகே கொடுங்க. ப்ளஸ்ஸை ஓகே கொடுத்து 16.9 ஓகே கொடுங்க. 16.9 ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு நேச்சர், அதாவது ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ அதில் தான் க்ரோமில் போய்ட்டு நேச்சர் ஃபோட்டோஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை நான் தர ஃபோட்டோவை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் டியூரேஷன் தேவை இழுத்துக்கோங்க. நான் 30 செகண்ட் டியூரேஷன் வச்சுக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃபோட்டோ டச் பண்ணிங்கன்னா அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதாவது கத்தரிக்கோளுக்கும் அந்த ரொட்டேட்டுக்கும் சென்டரில் இருக்குது பாருங்கள், அதுதான் பேன் அண்ட் ஜூம். அதை ஓகே கொடுங்க. அந்த ஈக்குவல் ஓகே கொடுத்துருங்க. ஓகே நண்பா, அது ஓகே கொடுத்துட்டு ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. ஒரு அழகாக ஒரு லெவலான அளவு வரைக்கும் சைஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து லேயர் போங்க. விக்னெட் கொடுத்துருங்க நண்பா. விக்னெட் கொடுத்துட்டு லேயர் போய்ட்டு அதில் மீடியா கீழே எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை ஓகே கொடுங்க. அதே தான் அந்த எஃபெக்ட்ஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா பேசிக் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு கேஷஸ் பிளர்ன்னு சொல்லிட்டு அதே தான் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தா ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. அந்த உங்களோட ஃபோட்டோ எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு ஃபுல்லாக இழுத்து விட்டு மேலே உள்ளதுலேயும் ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. ஆல்பா கெப்பாசிட்டி போய் லைட்டாக குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு ஓகே நண்பா, மறுபடியும் என்ன பண்ணீங்க, லேயர் போங்க. லேயர் போய்ட்டு மீடியா போங்க. நான் தர்ற டெம்ப்ளேட்டை எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ எடுத்து வச்சுக்கோங்க நண்பா. அந்த ஏரோ மாதிரி இருக்கிறதுல ஃபுல்லாக அந்த லெவலாக இழுத்து விட்டுக்கோங்க. அதே தான், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இழுத்துக்கலாம். இழுத்து விட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோங்கன்னா, டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா டச் பண்ணிட்டு பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போங்க. ஓகே நண்பா, பிளெண்டிங், அதான் பிளெண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்க்ரீனுங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு கொடுங்க. ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் டச் பண்ணிட்டு அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு போய்ட்டு கான்ட்ராஸ்ட் அந்த சேச்சுரேஷன் ஏற்றிட்டு கீழே ஒரு 2 ஏற்றி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா அதில் குறைச்சிடலாம். ஓகே நல்லா அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகே நண்பா, மறுபடியும் டச் பண்ணி அந்த இடத்துல இப்போ குறைக்க போகிறோம். அதை நீங்கள் இது வைக்க தேவையில்லை. சேச்சுரேஷன் அண்ட் டெம்பரேச்சர் வைப்ரன்ஸ் வைக்க தேவையில்லை. நீங்கள் கான்ட்ராஸ்ட் அண்ட் சேச்சுரேஷன் அதை மட்டும் வச்சுக்கோங்க. வச்சாச்சு நண்பா. இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லேயர் போய்ட்டு மீடியா போங்க. நீங்கள் எந்த இடத்துல அந்த ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ விடுங்க. நான் ஒரு மாடல் ஃபோட்டோ வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபோட்டோ எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க நண்பா. எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ டூரேஷனை ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. சென்ட் டு பேக் ஃபார்வர்டு கொடுத்துருங்க. டச் பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்க 3 டாட்ஸ் போய்ட்டு சென்ட் டு பேக் ஃபார்வர்டு கொடுத்துருங்க. ஓகே நண்பா, கொடுத்துட்டு கிராப்பிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த கிராப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போங்க. போயிட்டு அதை அந்த மாஸ்க் பக்கத்தில் இருக்க அதை எனேபிள் பண்ணி விட்டு அந்த ஃபெதர் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு அந்த ஃப்ரேம் எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸு கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரேம் சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த ஃப்ரேம் சைஸுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்பவே கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த ஃபெதர் ஒரு 27, 26 அந்த லெவலில் இருந்தால் கூட ஓகே. இப்போ என்ன பண்ணிங்கன்னா, அந்த ஃபோட்டோ டச் பண்ணி கொஞ்சம் ஓகே நண்பா, இப்போ கரெக்டாக இருக்குது. அந்த ஃபோட்டோ கொஞ்சம் டூரேஷன் ஏற்றுக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்களோட சாங் எப்படி வைக்கிறது பார்க்க போகிறோம். அந்த ஆடியோங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சாங் தேவையோ அந்த சாங்கை டச் பண்ணிங்கன்னா அதில் ப்ளஸ் ப்ளே இருக்கும். அதில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ப்ளஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ராக்கில் உட்காந்துரும். ஓகே நண்பா, அந்த ட்ராக்கில் செட் ஆகிட்டு நண்பா. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் சவுண்டை குறைச்சிட்டேன், ஏன்னா எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும், அதனால் நான் சவுண்டை குறைச்சிட்டேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது.
எக்ஸ்போர்ட்டிங் இப்படி தான் நண்பா கொடுக்கணும். அந்த ஷேர் பட்டன் போய்ட்டு எக்ஸ்போர்ட்டிங் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் என்ன ஆப்ஷனில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டிங் வேணுமோ அந்த ஆப்ஷனில் கொடுத்துக்கோங்க நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நன்றி, பாய்.